மக்களே, இந்த நியூஸ பாருங்க. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி நேத்து கடத்தப்பட்டு, இன்னைக்கு மார்னிங் அதே பகுதியில 2 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல சடலமாக மீட்டிருக்காங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ, இப்போ ஒருத்தவங்கள அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த நியூஸ கேட்கும்போது, "ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லைன்னு" சொல்லிட்டு அந்த கோட் தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரியும். நானே ஒரு விர்ச்சுவல் வாரியர் தான். பட் இது மாரி நியூஸ என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா, நான் ஏன் விர்ச்சுவல் வாரியர்? நான் ஏன் டிவிக்கு விஜய் அவர்களுக்கு வோட் பண்ணேன்னா, லாஸ்ட் ஆட்சிலயும் இதே போல நடந்துட்டு இருந்துச்சு. இந்த திருவள்ளூர்ல, மீஞ்சூர்ல வீட்டு புகுந்து அந்த பொண்ண போதையில இது பண்ண பார்த்தாங்க. லைக் இது மாரி கேட்டு தான் விரக்தியில தான் ஓகே ரைட். இனிமேல்ட்டு இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். பட் நம்ம ஆட்சிலயும் இது மாரி நடக்குதுன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ, ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வாய் பேச முடியாத பொண்ண கேங் ரேப் கூட்டு பாலியல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸு. என்ன நடந்துட்டுருக்கு புரியல. இவங்களுக்கெல்லாம் என்னம்மா சாதாரண லைக் ஜெயில் தானே, 10 வருஷம் தானே, 5 வருஷம் தானே. அந்த ஒரே ஒரு ரீசன் தான். மரண தண்டனை. அதாவது பொண்ணுங்க மேல கைய வச்சா உசுரோட இருக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தொட பயப்படுவானுங்க. இல்லாத வரைக்கும் இதே போல குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எத்தன பேர அரெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன தண்டனை குடுத்தாலும் சரி, போய்க்கிட்டே இருக்கும். அன்டில் மரண தண்டனை குடுக்க வரைக்கும், இட்ஸ் நாட் கோயிங் டூ பி ஸ்டாப்.